ஹாய், வெல்கம் டு சோஃபா செட் சேனல். நம்ம தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. எவ்வளோ உயர்த்திருக்காங்க, எந்தெந்த டோல்கேட்லாம் உயர்த்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புனால மத்திய அரசு இந்தியா முழுவதுக்கும் ஊரடங்கு உத்தரவு அறிவிச்சிருந்தது. மார்ச் 24ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14 வரைக்கும் முதல்ல அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் பாதிப்பு அதிகரிச்சுட்டே போனதுனால இப்போ மே 3ஆம் தேதி வரைக்கும் அதை நீட்டிச்சிருக்காங்க. சில அத்தியாவசிய வாகனத்துக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருந்தாங்க. அந்த வாகனத்துக்கும் மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து சுங்கச்சாவடி கட்டணம் தற்காலிகமா ரத்து செய்யப்படுறதா அரசு அறிவிச்சிருந்தது. இந்த சூழ்நிலையில மத்திய அரசு கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து சில இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ்க்கு சில கண்டிஷன்ஸோட ஓபன் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து திரும்பவும் சுங்கச்சாவடியில கட்டணத்தை வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கட்டண உயர்வோட வசூலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்துல மொத்தம் 48 டோல்கேட்டுகள் இருக்கு. அதுல இப்போ 26 டோல்கேட்டுக்கு கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. கட்டண விவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்தந்த டோல்கேட்டுக்கு ஏத்த மாதிரி 5 ரூபாயில இருந்து 15 ரூபாய் வரைக்கும் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. இது தொடர்பா தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 1ஆம் தேதியும் செப்டம்பர் 1ஆம் தேதியும் சுழற்சி முறையில சுங்கச்சாவடி கட்டண டாரிஃபை வந்து திருத்தம் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 48 டோல்கேட் தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த 48 டோல்கேட்ல இப்போ 26 டோல்கேட்டுக்கு கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. மீதி இருக்க 22 டோல்கேட்டுக்கு அந்தந்த டோல்கேட்டுக்கு ஏத்த மாதிரி கட்டணத்தை மாத்தி அமைக்கப்படும். செப்டம்பர் 1ஆம் தேதி இது அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுல எந்தெந்த டோல்கேட்டுக்கு கட்டண உயர்வு வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறது ஸ்கிரீன்ல பாருங்க. இந்த சுங்கச்சாவடி கட்டண உயர்வால லாரி மற்றும் இதர வாகன உரிமையாளர்கள்லாம் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, கவலை அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதனால அத்தியாவசிய பொருட்கள்லாம் வந்து விலை உயரும் அப்படிங்கிற காரணத்தினால பொதுமக்களுக்கும் இது ஒரு அதிர்ச்சியாகவும் கவலையுமா தான் இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்பவும் பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை பாய்.